இந்த வீடியோல இந்த மாதிரி அட்டகாசமான AI 3D முறையில அழகான லோகோஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது பாத்துக்கலாம். சோ இது நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம், இல்ல கேட்டரிங், இல்ல நீங்க ஒரு கேமரா இருக்கலாம், இல்ல போட்டோகிராஃபர் ஸ்டுடியோக்கு, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரிப்பட்ட பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி லோகோஸ் நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி HD அல்ட்ரா ஹை குவாலிட்டி முறையில 3D லோகோஸ், அதுவும் தேவைப்பட்ட நம்மளோட இமேஜஸ் கூட அந்த ஃபேஸ்ல அட்டாச் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. டெஃபினட்டா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது முதல்ல Google Chrome ஓபன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ள போயிருங்க. மேல சர்ச் பாக்ஸ்ல வைரல் லோகோ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு உள்ளால போயிருங்க. உள்ளால போய் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது இதுல 4 விதமான ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். அதாவது பாய்ஸ் வச்சு கிரியேட் பண்றது 2 லோகோ, கேர்ள்ஸ் வச்சு கிரியேட் பண்றது 2 லோகோ. சோ பாய்ஸ் வச்சு முதல்ல போட்டோகிராஃபருக்கு ஒரு ப்ராம்ப்ட், கேமருக்கு ஒரு ப்ராம்ப்ட், கேர்ள்ஸ் வச்சு பியூட்டி பார்லருக்கு ஒரு ப்ராம்ப்ட், கேட்டரிங் சர்வீஸுக்கு ஒரு ப்ராம்ப்ட். மொத்தம் 4 ப்ராம்ப்ட் இருக்கும். சோ நாம ஒண்ணா பார்க்கலாம். சோ முதல்ல பாய்ஸோட போட்டோகிராஃபர் ப்ராம்ப்ட் நம்ம காப்பி பண்றதுக்கு பாய்ஸ் போட்டோகிராஃபர் ப்ராம்ப்ட் அப்படின்ற அந்த ஹெட்டிங் கீழ ஒரு சில வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல கமெண்ட் எழுதிருக்கும். இதை நம்ம காப்பி பண்ணணும். காப்பி பண்றதுக்கு கீழ go to Bing AI அப்படின்ற இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த ப்ளூ கலர் பட்டன் இந்த மாதிரி தட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது காப்பி ஆகி உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் இமேஜ் டிசைனர் வெப்சைட்ல பேஸ்ட் ஆயிரும். சோ இதுல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்றதுக்கு மேல இருக்கிற அந்த 3 லைன் கிளிக் செஞ்சு இதுல ஒரு அக்கவுண்ட் நீங்க ஜிமெயில்ல எப்படி ஒரு ஐடி கிரியேட் பண்ணீங்களோ அது மாதிரி கிரியேட் பண்ணுங்க. சோ கீழ இருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்காக கிரியேட் பண்ண இமேஜஸ். சோ இதுல மேல இருக்கிற கமெண்ட்ல உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஒரு ஸ்டுடியோ போட்டுக்கீங்க, இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ஸ்டுடியோ போட்டுக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டுடியோட நேம் இதுல வர மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நான் இதுல பிரபா ஸ்டுடியோ அப்படின்னு போட்டு இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து சஞ்சய் ஸ்டுடியோ அப்படின்னு நான் வந்து போட்டு இருக்கிறேன். சோ உங்களுக்கு என்ன நேம்ல உங்களுக்கு வேணுமோ அது இந்த நேம் இதுல வந்து எடிட் பண்ணிக்கணும். தேவையான நேம் எடிட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கிரியேட் நம்ம கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில செகண்ட்ல நாம என்ன நேம் கொடுத்தோமோ, என்ன கமெண்ட் கொடுத்தோமோ அந்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான அல்ட்ரா HD முறையிலான 3D லோகோஸ் நம்ம மொபைல கிரியேட் ஆகி வந்துடும். பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சய் போட்டோகிராஃப் ஸ்டுடியோ அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். அழகான முறையில் சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஒவ்வொரு லோகோவுமே ரொம்ப அல்ட்ரா ஹை குவாலிட்டியில் ஹை டெஃபினிஷன்ல இருக்கும். இதுல நமக்கு ஒரு போட்டோ நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த போட்டோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 டாட் கிளிக் செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ராம்ப்ட் காப்பி பண்ண சைட்டுக்கு வாங்க, அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இப்போ நம்ம கேமருக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பாய்ஸ் கேமர் ப்ராம்ப்ட் இருக்கும். அந்த கமெண்ட்டை காப்பி பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கிற go to Bing AI அப்படின்ற ப்ளூ கலர் பட்டன் அந்த மாதிரி தட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது காப்பி ஆகி உங்களோட அக்கௌண்ட்ல பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுல அப்படிதான் சஞ்சய் கேமர் இருக்கு. ஸோ இதுல நாம வந்து நேம் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோகோஸ் நம்ம கிரியேட் பண்ணி உங்கள்ட்ட யூடியூப், உங்கள்ட்ட எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் நீங்க லோகோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ தேவையான நேம் நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற கிரியேட் நம்ம கொடுக்கணும். ஸோ கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்ட்ல ஸோ நம்ம இமேஜஸ் நமக்கு ரெடியாக வந்துடுச்சு. ஸோ நம்ம ராகுல் கேமர் அப்படின்னு போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா ராகுல் கேமர் அப்படின்றதுல கையில் அந்த பையன் கேம் விளையாடி இருக்கிற அந்த ஜாய்ஸ்டிக் வச்சிருக்கிற மாதிரி செம ஹை குவாலிட்டியில் அழகான இமேஜஸ் நம்ம கிரியேட் ஆகி வந்துருச்சு. இதுல அப்படிதான் நமக்கு தேவையான இமேஜஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற 3 டாட் கிளிக் செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்டுக்கு வாங்க. சைட்டுக்கு வந்து கீழே இப்போ நம்ம கேர்ள்ஸுக்குள்ள ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கேர்ள்ஸுக்கு 2 ப்ராம்ப்ட் இருக்கும். ஒன்று பியூட்டி பார்லர், இன்னொன்று கேட்டரிங் சர்வீஸுக்குள்ள. ஸோ இதை நீங்க பாய்ஸ் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஐடியாவை பொறுத்து. ஸோ இதுல கேர்ள்ஸுக்குள்ள பியூட்டி பார்லர் ப்ராம்ப்ட் நம்ம காப்பி பண்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த go to Bing AI அப்படின்ற ப்ராம்ப்ட் அந்த மாதிரி கிளிக் செஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சைட்ல பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுல நிஷா பியூட்டி பார்லர் அப்படின்ற நேம்ல இருக்கு. ஸோ அந்த நேம் கூட நம்ம வந்து எடிட் பண்ணி பார்த்தோம்னா நான் இதுல பிரியா பியூட்டி பார்லர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். தேவையான நேம் நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு கீழே கிரியேட் நம்ம கொடுத்துட்டா போதும், அழகான முறையில் நமக்கு பியூட்டி பார்லரான லோகோஸ் நம்ம கிரியேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரியா பியூட்டி பார்லர் அப்படின்ற நேம்ல நமக்கு சூப்பரான முறையில் லோகோஸ் கிரியேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ நம்ம அப்படி பேக்ல வந்துக்கலாம். ஸோ இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது சேம் அதே கேர்ள்ஸுக்கு கேட்டரிங் சர்வீஸுக்கு உள்ள ஒரு லோகோ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நீங்க பாய்ஸ் கூட நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டரிங் கேர்ள்ஸோட லோகோ நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்குள்ள ப்ராம்ப்ட் காப்பி பண்ணது go to Bing AI அப்படின்ற ப்ளூ கலர் பட்டன் அந்த மாதிரி தட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா காப்பியே உங்களுடைய அக்கௌண்ட்ல பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுல கூட நம்ம ரியா கேட்டரிங் இருக்கு. நம்ம இதில் வந்து நேம் வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதை நேஹா கேட்டரிங் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ தேவையான நேம் நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற கிரியேட் நம்ம கொடுத்துட்டாலே போதும். ஸோ அழகான முறையில் நமக்கு நேஹா கேட்டரிங் அப்படின்ற நேம்ல நம்ம HD லோகோஸ் நமக்கு வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியில் பக்கா குவாலிட்டியில் கேட்டரிங் லோகோஸ் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்க்கவே அல்ட்ரா குவாலிட்டியில் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான லோகோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 டாட் கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம கம்பெனி லோகோஸை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோகோ நம்ம இப்போ கிரியேட் பண்ணது சஞ்சய் கிரியேஷன்ஸ் போட்டு போட்டோகிராஃபர் லோகோ. ஸோ இந்த லோகோவில் நம்மளுடைய ஃபேஸை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோகோவில் என்னுடைய ஃபேஸ் அட்டாச் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய லோகோ நீங்கள் தேவையான ஒரு லோகோ கிரியேட் பண்ணி உங்களுடைய ஃபேஸை கூட தேவையான லோகோஸில், அதாவது அந்த ஃபேஸில் அட்டாச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோட்டோவில் அதாவது ஒரு லோகோவில் நம்ம ஃபேஸ் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தேவையான லோகோஸில் நம்ம ஃபேஸ் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.